கிரியேஷன்ஸ் எப்படி இருக்கு? மதுரா கிரியேஷன்ஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. சரி, மதுரா கிரியேஷன்ஸ்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு. மதுரா கிரியேஷன்ஸ் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க ஒரு நெய்பர்ஹுட் சில்ட்ரன் வச்சு ஒரு கான்டெம்பரரி டான்ஸ் தீபாவளிக்கு பண்ணினேன். சரி. அதுக்கப்புறம் அது வளர்ந்து ஏன்னா பொங்கலுக்கு வந்து நம்ம கான்டெம்பரரி கொடுக்க முடியாது, அப்போ இந்த நாட்டுப்புற நடனங்கள்ல வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சது இந்த கோலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம்னு. பசங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. குச்சி வச்சு ஆடுமா, தலையில கரக வச்சு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட, குழந்தைங்களோட ஒத்துழைப்போட இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 6 வருஷமா சிங்கப்பூர்ல உள்ள எல்லா சிசிலையும் ஆர்சிலையும் நாங்கள் நிறைய இன்னும் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் ஆமா ஸ்கூல்ஸ்ல இப்போ இந்த தமிழ் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்றாங்க. அதுலயும் இதே மாதிரி டான்ஸ், டிராமா, விளையாட்டுகள் மூலமா நம்ம தமிழ் எப்படி வளர்க்கலாம், பாரம்பரிய விளையாட்டுகள், தமிழ் பாரம்பரிய விளையாட்டு, ஆமா அதெல்லாம் எப்படி வளர்க்கலாம், அதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர வாய்ப்பு வந்தது. பாண்டி, நொண்டி, ஆமா அப்புறம் கபடி, கொலையா அந்த மாதிரி பல்லாங்குழி, அந்த ஆட்டுக்குழி ஆட்டம், அதே மாதிரி விளையாட்டுகள் இதெல்லாமே பத்தி நாங்க குழந்தைங்களுக்கு வருங்கால ஜெனரேஷனுக்கு நம்ம தான் சொல்லி எடுத்து. ஆமாங்க, நம்ம பீரியட்ல வந்து அப்ப நம்ம நானுமே கோலாட்டம்லாம் வந்து ஆடிருக்கேன். அதாவது இந்த ஸ்டேஜ்ல போயிட்டு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பண்ணிப்போம். ஆனா இப்ப வந்து அது நிஜமாவே அழிஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம். இப்ப யார் வந்து பண்றாங்கன்னா எண்ணிட்டுலாம் வரல விட்டு நம்ம. ஸோ அதை நம்ம வந்து இன்னும் நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்து இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணுன்றது வந்து பெருமைக்குரிய விஷயம். ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் என்ன இந்த இப்படி சும்மா அடிக்கி வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு இடமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பத்தி சொல்லுங்க. இதெல்லாமே என்னோட 2 குழந்தைங்க, எனக்கு பிரவர்த்திகா, பெருசுதான் 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு இதே மாதிரி சிசில ஆசில காம்படிஷன்ஸ் நடந்தா எதையும் விட்டு வைக்கிறது இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றது. அப்போ ட்ரை பண்ணும்போது வின் பண்ணது, பார்ட்டிசிபேஷன் அதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, நம்ம கோலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லா ஆட்டமும் வந்து நம்ம சரண்யா கிட்ட வந்து கத்துக்கலாம். நம்ம மதுரா கிரியேஷன்ஸ்ல இவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து நம்ம கீழே இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரண்யா ரெடியா இருக்கீங்களா கத்து கொடுக்கறதுக்கு? குழந்தைங்களை அனுப்புங்க, நாங்க எப்படி ட்ரைன் பண்ணி உங்க பாடியில ஆட வைக்கிறோம் நீங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மம்மி ஃபுட் எனக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் கடப்பா செய்ய போறோம். ஓ, கடப்பாவா? சரி சரி. ஆமா, நான் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கேன். சோ அதுல ரொம்ப ஃபேமஸ் கடப்பா. நம்ம தஞ்சாவூர் கடப்பா பாப்போம். சூப்பர், செஞ்சிரலாமா? இப்போ கடப்பா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல பாசிப்பருப்பு 1/2 கப், அப்புறம் 2 உருளைக்கிழங்கு. இது ரெண்டையும் முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கப்பில் இருக்கிறது எல்லாமே அரைச்சி விட்டு எடுத்துக்கணும். அது என்னன்னு சொல்கிறேன். 2 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த கடப்பாக்கு காரம் கொடுக்கறது இந்த பச்சை மிளகா தான். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகாவை கொஞ்சம் கூட்டிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 1.25 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 கப் துருவின தேங்காய். இதனாலே நம்ம எல்லாத்தையும் அரைச்சி விட்டுக்க போகிறோம். அப்புறம் தாளிக்க வேண்டியதுக்கு முதல்ல
தேங்காய் எண்ணெய். இந்த எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது தேங்காய் எண்ணெய் போட்டால் இந்த கடப்பாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே. கடுகு வந்து ஆப்ஷனல். ஸோ நீங்கள் பொதுவாக வந்து அந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ல வந்து கடுகு இருக்காது தானே? கடுகு கிடையாது, போட மாட்டாங்க. பட் அவங்க சில பேர் கடுகு பார்வைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுகு ஆட் பண்ணிப்பாங்க. அதனால கடுகு நீங்கள் ஆப்ஷனலாக போடலாம். ஒரு ஒரு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வாசனைக்கு பட்டை இலை, 4 கிராம்பு. ஓகே. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம். சரி. முதல்ல நம்ம பயத்தம்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். 3 விசில் விடணும். ஓகே. பயத்தம்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வச்சு. உருளைக்கிழங்கு இப்போ வெந்துடுச்சு. அதை இதே மாதிரி கொஞ்சம் நம்ம மசிச்சு வச்சுப்போம். ரொம்ப மசிக்க வேணாம். இது மாதிரி கொஞ்சம் திட்டா இருந்தா கொஞ்சம் அரைகுறையா. ஆமா, அது வந்து வாயில தென்படும். அது நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம தாளிக்கலாம். கடப்பாக்கு தேங்காய் எண்ணெய், ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் வெடிக்கிற சத்தம் கேட்டோடனே பட்டை, கிராம்பு, பட்டை இலை 3 போடலாம். கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனை வருது தேங்காய் எண்ணெயோட. வெங்காயம் போட்டு வதக்கணும். உங்களுக்கு இப்போ இதுலேயும் கொஞ்சம் காரம் சேர்க்கணுன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால நான் இப்போ சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டால் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். அதனால கொஞ்சமாக வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதை இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பயத்தம்பருப்பு அப்படி இந்த கடப்பாய் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். சப்போஸ் சில பேருக்கு மஞ்சள் கலர் கடப்பா பிடிக்கும்னா நம்ம அந்த வெங்காயம் போடும்போதே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. மஞ்சத்தூள். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே அந்த பருப்பு போடும்போது தக்காளி. பயத்தம்பருப்பு போடும்போது கொஞ்சம் டேஞ்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 2 தக்காளியும் பயத்தம்பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டு இதில் மஞ்சள் பொடி போட்டால் நம்ம அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா கடப்பா. ஓகே. ரொம்ப கெட்டியமாக போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இல்லையா? இல்லை, இப்போ வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நம்ம நீரக்க பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வந்து இட்லி, தோசைக்கு தொட்டுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அடை, பொங்கல், உப்புமா, எல்லா வகையான உப்புமா எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இந்த கடப்பா காமனாக கடப்பான்னு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டிஃபன் வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம். தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு, உருளைக்கிழங்கும் பயத்தம்பருப்பும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா விழுது, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி விட்ட விழுது போட்டிருக்கோம். அதில் பூண்டு இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் அது கொதிக்கணும். கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிடணும். ஆமாம், ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம், அந்த பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும். கடப்பா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் போட்டால் ரெடியா? ரெடி. உருளைக்கிழங்கு நம்ம ரொம்ப மசிக்காமல் இதே மாதிரி வாயில் நம்பிடுற மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல். வாங்க மீனும் சுட சுட கடப்பா இட்லியோட சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, சாப்பிடலாம். ஆக்சுவலி தஞ்சாவூர் கும்பகோணம் சைட்லலாம் அப்போவே அந்த காலத்துலாமே இதை வாலியாக வாங்கி போவாங்க. வீட்டில் வந்து வெறும் இட்லி, தோசை மட்டும் பண்ணி சைட் டிஷ் கடப்பா மட்டும் பண்ணி சூப்பராக சாப்பிட்டேன். ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அடை, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுனால
கடப்பாவை வாலி வாலியா வாங்கி வச்சுட்டு காலையில இட்லி, நைட்டு தோசை, மறுநாள் உப்புமா அப்படின்னு வச்சு சாப்பிடலாம். ஓ, அந்த மாதிரி உண்மையிலே நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்படியே வாயில அப்படியே பட்டு ரொம்பவே நல்லா இருக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எல்லாரும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா வியூவர்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அந்த கடப்பா வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சரண்யா, தேங்க்யூ ஸோ மச். எங்களை வந்து வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு கடப்பா வந்து பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். மறுபடியும் வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வருவோம். தேங்க்யூ மீனு. நீங்கள் வந்து அந்த பேக்கை வந்து மறந்துட்டு வந்துட்டேன் நான், அதனால் அதை கொடுக்கறதுக்காக நான் வருவேன் கண்டிப்பாக. பரவாயில்ல, தேங்க்யூ மீனு. நான் ஆக்சுவலி மீனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா நாங்கள்லாம் வீட்டில் சும்மா ஜஸ்ட் சமைப்போம். ஆனால் எனக்கு இதே மாதிரி ஐடியாலாம் கிடையாது. நம்ம சமைக்கிறத போட்டு நம்ம மூலமாக யாராவது கற்றுக்கணும் அப்படின்லாம் ஐடியா கிடையாது. எனக்குள்ளே இருந்த திறமையில தட்டி எழுப்பி நீங்கள் சமைக்கவும் செய்யலாம், நீங்கள் நல்லா பண்ணலாம் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் பார்த்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கலாம். ரெசிபி எல்லாமே பார்க்கலாம். ஓகே, புது ரெசிபிஸ்லாம் கற்றுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை செய்ய போகிறாங்க. அது யாரு, எந்த மம்மி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. போய் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.